பையா உன் பேர் என்னடா? தெரியாதா? பாத்து ஐயா இறங்குறா. டேய் வா, சாயங்காலம் வருவேன். சூக்கு பாலிசி போட்டு 15 ரூபா சம்பாரிச்சு வைக்கணும். என்ன ஸ்கூலு? என்னடா ஸ்கூலு? 15 ரூபா சம்பாரிச்சு வைக்கல, தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். போ 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 போ. சூபாலிஸ் 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 சூபாலிஸ். அப்பா எதுக்குப்பா சட்டை கழட்டிட்ட? எல்லாம் காரணமா தான். இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. எங்க நான் சொல்லி கொடுத்த பாட்டை பாடுங்க. அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது. சாயங்காலம் வருவேன். ஆளுக்கு 15 ரூபா சம்பாரிச்சு வைக்கல, தோலை உரிச்சு விடுவேன். பாட்டுக்கு உட்காருங்க. அம்மா பசிக்குது, ஐயோ பேர் தெரியல, ஒண்ணும் தெரியல. அம்மா பசிக்குது, டோக்கன் கொடுத்துட வேண்டியதான். இது வந்துட்டேங்க. என்னங்க பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்க ஒரு நிமிஷம். எதுக்கு வெளியே கூப்பிடல? என்னங்க பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நீங்களே என் தலையில வச்சு விடுங்க. பூவா பூ? காதேசி விடாத மாதிரி இந்த கத்துறாளே. தம்பி என்னது? உள்ளவா வைக்கிறேன்? இங்கதான் வைக்கணும். புரியாதனமா பேசாத. இப்ப நீங்க வைக்க போறீங்களா இல்லையா? சரி திரும்ப. எங்க போறாவ? வந்துட்டா. வைங்க வைங்க வைங்க. என்னம்மா ஜெயா, எப்படி இருக்க? பூவா பூவு 50 காசுக்கு பூ வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அலட்டாளே. என்னது? நான் ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரே குழப்பமா இருக்கு. ஜோசியரே நீங்களே சொல்லுங்க, நான் யாரு? பொண்டாட்டி. யோ, யாரு பொண்டாட்டின்னு சொல்லியா? கலெக்டர் பொண்டாட்டி. நீ கலெக்டர்கிட்ட உதவாங்க போற. கலெக்டர் பொண்டாட்டி தானே? வெறும் சிரிக்கி எட்டனா பூவுக்கு இந்த அலட்டாளே. தா ஏன் தலையிலேயே வெதவெதிச்சு பூந்தோட்டமே வச்சுப்பேன். என்ன இவ்வளவு பூ கொட்டி இருக்கு? அம்மா சொன்னபடி ராத்திரோட ராத்திரி ஒழுகுத்தாங்களா? என்ன சார், எல்லா பூவும் இங்கே கொட்டி இருக்கு, அம்மா தலையில வச்சுக்கலையா? அவளால தலையில பூ வச்சுக்க முடியாதியா? ஏன் தலையில உள்ள முடியெல்லாம் ஊந்துருச்சா? யோ, ஆசைப்பட்டு பூவை என்ன வச்சுக்கலாம், பொறாமப்பட்டு பூவை என்ன வச்சுக்க முடியுமா? அவளுக்கு 3 நாள் லீவு. அப்பா அப்பா இங்க வாயே. என்னம்மா? நான் ஒரு கதை சொல்றேன், கேட்டு பாரியா? டைம் ஆச்சு. சரி சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். நான் இந்த கதையை ஏற்கனவே கேட்டிருக்கேம்மா. அப்ப வேற கதை சொல்லவா? வேற ஒரு ஊர்ல வேற ராஜா இருந்தாராம். அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கிற கதை நல்லா இருக்கு. நான் வரட்டுமா? என்னங்க எங்க போறீங்க? பார், போகும்போது எங்க போறேன்னு கேட்காத. ஆமா, இப்படி கேட்காம விட்டு விட்டுதா வீட்டுல குத்துக்கல்லாட்டம் ஒரு பொண்டாட்டி இருக்கிறதே மறந்துட்டீங்க. ஒரு சினிமா உண்டா, ஒரு ஹோட்டல் உண்டா, அட்லீஸ்ட் ஒரு மழை பூவாது உண்டா? இன்னைக்கு என்ன விசேஷம்னாவது தெரியுமா? என்ன விசேஷம்? காந்தி ஜெயந்தியா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ உன் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும். என்னங்க? ஓ, நான் தான் உன் புருஷன் இல்ல, மறந்தே போச்சு. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? என்னங்க, நான் உங்களை ஆபீஸ் போக விட மாட்டேன். ஜெயா, என்ன இப்படி சொல்ற? ஆபீஸ்ல வர முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. நான் ஆபீஸ் போனா நாளைக்கு பேப்பர்ல என் பேர் வருமே. பேப்பர் 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 பேப்பர்ல உங்க பேர் வந்தது போதும். வாங்க உள்ள வாங்கண்ணா. இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் வந்தது. அம்மாடி எப்படி புலகி இருக்காங்க. டேய், என்னடா இது? அப்பா, நீ ஜெயில மாட்டிட்டு 5 வருஷம் ஆச்சுல. ஜெயிலா? என்னடா சொல்ற? தாம்பரம் தலையன் குப்பி. இன்னையோடு உனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுல, அதான் நான் சொன்னேன். ஆமா, இன்னைக்கு கல்யாண நாள்ல உங்க அம்மா என்னடா ஸ்பெஷலா செஞ்சிருப்பா? நான் என்ன பால் பாயசமும் பாதாங்கிரமா பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாயும் கூழும் தான். குடிங்க. டேய், முதல்ல நீ குடிடா. டேய், என்னடா பண்ற? பக்கத்து வீட்ல மீன் பொரிக்கிறாங்க போல இருக்கு. என்ன வாசனை, என்ன வாசனை. ஏண்டா அடுத்த வீட்டை பார்த்தா வாசனை பிடிக்கிறேன். உனக்கு எவ்வளவு திமிரு? நீ மட்டும் அடுத்த வீட்டை பார்த்து பெருமூச்சு விடலாம், ஆனா நான் மட்டும் அடுத்த வீட்டை பார்த்து வாசனை பிடிக்க கூடாதா? உனக்கு அவ்வளவு திமிரா? ஆம்பளை பிள்ளை அவனை போய் அடிக்க போறிய? விடுப்பா, அப்பனுக்கு ஓட்டு காணுமா, புள்ளைக்கு பட்டு விஷ்டியா, நீ அடிமா. பாவம் தாமரம் தலையா குப்பி.
உன் பேர் என்ன? மரியாதை ராமன். நீ சும்மா இருப்பா. இவன் சொல்ல மாட்டானா? பேசுறா. சொன்னா கேளுங்க. சும்மா இருப்பா. பேசுறா. இவங்க சொன்னா கேளுங்க. சும்மா இருப்பா. பேசுறா. டேய் ரொம்ப கேக்குறாரு, பேசு. போடாரி கட்ட முண்டம். பேசாம இருந்திருந்தா என் மரியாதையாவது மிஞ்சி இருக்கும். என்ன பட்டியாப்பா சவிச்சுவா இருக்கியா? அடடே மாமா அத்தை, ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் வரோம். ஒரு வாரம் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சரி உள்ள போங்க. யார் அவங்க? ரொம்ப நெருங்கிய சொந்தமோ? என்ன தூக்கி வளர்த்தவங்க. மத்தவங்க எல்லாம் நான் கீழே போட்டு மிதிச்சா வளர்க்குறாங்க. சும்மா இருக்கண்ணே, நான் கடத்தருக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? என்ன வாங்க ஊத்துனாத்தானே ராத்திரிக்கு வளர்க்குறியே. ஊத்துங்க ஊத்துங்க. உங்க வீட்டுல என்ன செலவு தான் ரொம்ப ஆகும் போல் இருக்கு. விளக்கேத்தி வைக்கிற விடிய விடிய எரியட்டு. நான் விளக்கேத்தலான்னு வந்தா இவ எனக்கு முன்னாடி விளக்கேத்திட்டாளா? நாசமா போக நல்லாரு. நாளைக்கு நான் ஏத்திடுறேன். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுதே எம்மா. இன்னைக்கு ஐயோ அடிப்பாவி, எனக்கு முன்னாடியே வந்து விளக்கேத்தி வச்சிருக்கா போல் இருக்கே. நாசமா போறவன் நல்லாரு. எனக்கு வச்ச நேரத்திலே ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தி விளக்கேத்தி வச்சிருக்கா. இன்னைக்கு அடி தூள் பண்ணிட வேண்டியதான். அடியே அடி செல்லக்குட்டி, அடி கண்ணுக்குட்டி, துறங்கடி. மாமா நீங்களா? ஆமாண்டா, உங்க அத்தை தான் வேலை கட்டி வச்சா. அது தப்பா? தப்பே இல்ல, ஏத்துங்க ஏத்துங்க. நான் விடிய விடிய முடிச்சுக்கிட்டேன். அதை ஏமா கேக்குற? இன்னைக்கு பாராளுமன்றம் லீவு. லீவா? ஏன் எம்பி, அது என்ன பாராளுமன்றமா இல்ல பள்ளிக்கூடமா? நினைச்ச உடனே லீவ் விடுறாங்க. என்னம்மா பயங்கரமான கேள்வி எல்லாம் கேக்குற? பார்லிமெண்ட்ல பேசுறதுக்காக தம்பி என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தான் தெரியுமா? எம்பி அப்படின்னு எழுதியிருந்தாரு. பனாமா கால்வாய், சுயஸ் கால்வாய், கூவம் கால்வாய், 3 கால்வாய் ஒன்னா இணைக்கிறதுக்காக பயங்கரமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தான். கூவம் கால்வாய் நாருமேனு விட்டுட்டான். அப்படியா எம்பி? இங்க கூட ஒரு விஷயம் நார போகுது. என்ன என்ன? பொறுமையா இருங்க எம்பி, இப்ப வந்துடுறேன். என்னமோ நாரப்போகுதுன்னு சொல்லிட்டு போறேன். என்னது நாரப்போகுது? ஐயா. எம்பி மகன் தம்பி. ஆமா ஆமா ஆமா. என்னடா நீ பாக்குறத பார்த்தா அவன் என்னமோ எம்பியே ஆகலைங்கிறது மாதிரி இருக்கு. இந்தாங்க எம்பி. என்னது? மோர சாப்பிடுறதுக்கு முன்னால இதை பிரிச்சு பாருங்க. அட பிளாக். என்னது? பேப்பர்லயே பிரிண்ட் பண்ணிருக்கு, படிங்க எம்பி. கர்மாத்தூர் தியாகி வெற்றி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்பி. எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு, வர்றேன். நில்லுங்க. நீங்க 2 பேருமா சேர்ந்து பிளாக் தயார் பண்ணி பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி என்ன ஏமாத்திருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க எம்பியா? நான் எம்பி இல்ல, இந்த ஜோசியரை நம்பி ஏமாந்துட்டேன். அட பாவி, காட்டி கொடுத்துட்டியடா. அம்மா, உன் புருஷன் பேரு பேப்பர்ல வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. தப்புதான் தப்புதான். டேய், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆசை நீயும் படக்கூடாது. செல்வி, நாம விரட்டல அந்த மனுஷன் வீட்டை விட்டே போயிட்டாரு. போய் 1 மாசம் ஆச்சு. என்னாச்சோ ஏதாச்சோ. ஆமாடி, இனிமே அவர் திரும்பி வந்தா நாம 2 பேரும் சண்டையே படக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். என்ன? சரிக்கா. இனிமே அவர் திரும்பி வராரோ இல்லையோ. உட்காருங்க உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக வரல. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு பாத்து போலான்னு வந்தேன். பார்த்தேன் போறேன். ஐயோ சொல்லாதீங்க, நாங்க சின்ன பொண்ணுங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஆமாங்க, இனிமே நாங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டோம், ஒத்துமையா இருப்போம். ஆமாங்க. அப்படியா? என்னங்க இது? கையிலே சைக்கிள் ஓட்டுறீங்க? கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. வலியா இருக்கா? உள்ள வாங்க, ஒத்தடம் தாரேன். வந்துடுறேன். அடியே டயர்டா இருக்கு, கையமிக்க விடுங்க. கொண்டாங்க கொண்டாங்க. 2 கொண்டாடிக்கான பாடு சிரமம் நீ எவன் சொன்னது? நீங்க அமுக்குங்கடி. சுருக்கு போயிட்டேன். அது நான் அந்த கையில ஈயா கொசுவா. என் கையை நீ ஏடி அடிக்கிற? என் கையை நீ அடிச்சிட்டியல, உன் கையை நான் வெட்டுவியா? உன் கையை நான் கைமா போடல. என்ன கேளு, உன் கையை நான்
என் பேர் என்னன்னு கேளு.